ஹலோ வணக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம உப்புமா செய்ய போகிறோம். என்ன உப்புமானா கோதுமை ரவை உப்புமா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகை போட்டுட்டோமா. கடுகு போட்டதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு போடணுங்க. ஆமாங்க, கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் வதக்கணும். வதக்கினா தான் என்ன ஆகும், வதக்கும் பொழுது கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் வரக்கூடாது, நல்லா செவக்கட்டும். செவந்த பொழுது குண்டு மிளகா வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ இன்றைக்கி குண்டு மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாமா. செவக்கட்டும். செவந்துருச்சா? எஸ், செவந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கருவேப்பிலை ப்ளஸ் மிளகாய் எடுத்து போட்டுருவோம். வச்சு பொரியட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம் லைட்டாக புரியுதா? கொஞ்சம் இருக்கும். சின்ன வெங்காயம் நிறைய அரைச்சி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சூப்பராக வதக்குறோம். வதங்கட்டும். நல்லா வதங்கும் போதே எப்போதுமே இது ஆனியன் வதங்கி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கு ஒரு பத்தலைனா பார்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கணும். நம்ம எவ்வளோ உப்புமா செய்கிறோமோ அதுக்கு அந்த மாதிரி ஓகேவா. எவ்வளோ அளவு கோதுமை ரவை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டபுள் மடங்காக தண்ணி ஊற்றணும். இது வந்து ரவா உப்புமாவுக்கு கரெக்டாக இருக்கும். கோதுமை ரவைக்கு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஊற்றினா நல்லா வெந்து வேகும். அவ்வளோதான். பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். சூப்பராக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வாட்டரை ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கோதுமை ரவை காமிக்கிறேன். எவ்வளோ அளவு போடுறேன்னு பாருங்கள். கோதுமை ரவை போட்டு அப்படியே கிண்டி இறக்குற வாயில் வந்து, அதாவது அடுப்பை விட்டு கோதுமை ரவை ரெடியாகி இறக்க போகிற நல்லா வெந்திருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டோம்னா சும்மா சூப்பராக சுட கோதுமை ரவை உப்புமா. யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த உப்புமா சொல்லுங்கள். தேங்க்யூ. வெயிட் பண்ணுங்கள். வாட்ரு ஊற்ற போகிறோம். நான் அளந்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த வாட்ரு டபுள் மடங்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஹலோ வணக்கம். இது தாங்க நான் இந்த கிண்ணத்தில் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அளவு ஒரு கிண்ணம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். போதும். நிறைய கொஞ்சம் இது தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். ஓகேவா. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இதில் நம்ம வந்து ஊற்றி கிளற போகிறோம். தண்ணி கொதிச்சிட்ருக்கா. அப்படியே கொட்டி சுற்றி அழகாக கொட்டி அப்படியே வச்சு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்குது பாருங்கள். செமையாக இருக்குது. இதுக்கு கொஞ்சம் கூட போனாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி நம்ம அளவு கரெக்டாக ஊற்றி கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கோம் இல்லையா. ஏன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் கூட போனால் கூட பிரச்சனை கிடையாதுங்க. நான் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ கொட்டி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கரெக்டான உப்பு இருக்குது. பார்க்கலாம். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. உப்புமா செமையாக சூப்பராக வெந்துருச்சிங்க. இப்போ வந்து நம்முடைய இந்த தேங்காய் பூ இருக்குல்ல, அதை கொட்டிடுறோம். ஓகேவா. அதை கொட்டிட்டு நல்லா கிளறணுங்க. கிளறுனா இது பொலன்னு சூப்பரான ஒரு பார்க்கும்போதே எல்லாருக்கும் சாப்பிட்லான்னு தோணும் இல்லையா. செமையாக இருக்கு இல்லையா. ஆமாங்க, ஒரே ஒரு கிண்ணம் எந்த கிண்ணத்தில் போட்டோன்னு காமிச்சோம் இல்லையா. ஆமாங்க, இதே இந்த கிண்ணம் தாங்க. இத்தினோண்டு கிண்ணத்தில் தாங்க போட்டது எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு பார்த்தீங்களா. செமையாக இருக்கு இல்லையா. செம சூப்பரான காலை டிஃபன், சூப்பரான உப்புமா, ஹெல்த்தியான உப்புமாங்க. இதில் வந்து எனக்கு ஜிஞ்சர் போட்டால் பிடிக்கும். ஆனால் பசங்களுக்கு ஜிஞ்சர் போட்டால் பிடிக்காததுனால போடலை. ஜிஞ்சர் கொஞ்சோண்டு நல்லா தோலை சீவிட்டு இதில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தோலெலாம் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த கேரட் சீவுற கட்டை இருக்கு இல்லையா, அதில் போட்டு ஈஸாக சீவி போட்டோம்னா அந்த வாசனையும் செமையாக இருக்கும். பட் அது பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்காதுன்றதால நான் இதை மட்டும் செஞ்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்கள் சாம்பார் வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி சாப்பிட்லாம், கடலை சாப்பிட்டு சாப்பிட்லாம், பொட்டுக்கடலை சட்னி, யுவர் சாய்ஸ். தேங்க்யூ. பாய். see you.